ஹாய் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ்க்கு போயிருந்தேன். அங்க வந்து இந்த மாதிரி சூப்பரான ஒரு கடையை வந்து பார்த்துட்டு சரி இது வந்து ஒரு vlog-ஆ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் வந்து ஒரு vlog-ஆ வந்து எடுத்திருக்கேன். பாரிஸ்ல இருக்க முருகர் கோயிலுக்கு தாங்க வந்தேன். சரி அப்படியே வந்து மின் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரீட் வழியா வரும்போது இந்த கடை வந்து இருந்தது. இந்த கடையோட நேம் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். சிங்காரவேல செட்டியார் கடை. இந்த கடை பாத்தீங்கன்னா அந்த கோவில் முருகர் கோவிலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல இருக்கிற ரோட்ல தாங்க இருக்கு. லாஸ்ட் எண்டுல இருக்கு. 9 அப்பர் ஸ்ட்ரீட்ல இருக்கு இந்த கடை. இது வந்து வீடியோ எடுத்து போறதால ஸ்பான்சரா இருக்குமா அப்படின்னு எதுவும் நினைக்காதீங்க. நான் வந்து தற்செயலா வந்து பார்த்ததுல இவ்வளோ ஒரு சூப்பரா வந்து ஃபுல்லா சாமின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சாமி ஸ்டாச்சுமே வந்து வச்சிருந்தாங்க. இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. எல்லாருமே விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி சாமி சிலைகள்லாம். சரி அது மாதிரி இருக்கிறவங்களுக்கான யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் ஷேர் பண்றேன். முக்கியமா ரேட் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல தான் வந்து கொடுக்குறாங்க. பாரிஸ் பொறுத்த வரைக்குமே ஹோல்சேல் ரேட் தான். நம்ம எந்த கடைக்கு போனாலுமே ஹோல்சேல் ரேட் தான். அதே மாதிரி இந்த சாமி சிலைகள் உள்ள கடையும் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல வந்து கொடுக்குறாங்க. 1 இன்ச்சு சாமி சைஸ்ல இருந்து ரொம்ப பெரிய சைஸ் சாமி சிலைகள் வரைக்குமே இருக்குங்க. ரொம்ப குட்டி பிள்ளையார்லாம் வந்து நான் இங்கதான் பாக்குறேன். நிறைய கடைகளுக்கு வந்து போயிருக்கேன் இந்த மாதிரி பிராஸ் ஐட்டம்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த உள்ள குட்டி சைஸ் எல்லாம் வந்து கிடைக்கவே இல்லைங்க. பாருங்க முருகர் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு இன்ச்சு தான் இருக்கும். அந்த சைஸ்ல எப்படிதான் அது வந்து ஒர்க் பண்ணிருக்காங்கன்னே தெரியல. அவ்வளவு சூப்பரா இருந்தது. நல்ல வேல் வச்சுக்கிட்டு அழகா ஒரு உருவத்துல வந்து ராஜ அலங்காரம் இருக்கிறாரு. அந்த மாதிரி வந்து எங்கேயுமே வந்து பார்க்கல. இவ்வளவு குட்டி சைஸ்ல இருந்து நான் பார்க்கவே இல்லைங்க. அதுதான் வந்து சரி வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கேன். நிறைய பெரிய பெரிய சிலையெல்லாம் கூட சூப்பரா இருந்தது. ரேட்லாம் வந்து போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு சிலதுல வந்து ரேட் வந்து கரெக்டா போட்டிருக்காங்க. ஒரு சிலதுலாம் வந்து ரேட் வந்து போல பாருங்க. முருகர் கூட பாத்தீங்கன்னா அவர் 2 மனைவியோட இருக்கிற மாதிரி. ஆனா தனித்தனியா இருந்தது. தனித்தனியா எடுக்கலாம் இந்த சிலை அந்த மாதிரி வந்து வச்சிருந்தது. வள்ளி தேவயானி கூட வந்து சேர்ந்திருக்க மாதிரி முருகர் சிலையுமே வந்து இருந்தது. எல்லாமே இதுவெல்லாம் பாத்தீங்கன்னா வாசல்ல வைப்பாங்க பாத்தீங்களா அழகுக்கு, அது மாதிரியான சிலைகளுமே இருந்தது. ரொம்ப எல்லாமே இருந்ததுங்க. லிங்கம், குட்டி லிங்கம்ல இருந்து நந்தியில இருந்து எல்லாமே இருந்தது. குட்டி குட்டி யானை 2 பக்கம் வைப்பாங்க பாத்தீங்களா சாமி சிலைக்கிற 2 பக்கம், அந்த மாதிரி குட்டி குட்டி யானையுமே வந்து குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்தது. செம்ம வெயிட்டா இருந்ததுங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிலதுக்குலாம் வந்து ரேட் போட்டு வச்சிருந்தாங்க, ஒரு சிலதுக்குலாம் வந்து ரேட் போடாம வச்சிருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா அம்மன் சிலை 5485 ரூபாய். நல்ல ஒவ்வொரு பொருளுமே பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டா இருந்தது. அதனாலதான் அவ்வளவு வந்து ரேட் போட்டிருக்காங்க. தாராளமா வந்து வாங்கலாம். இந்த சிலைகள்லாம் நீங்க இதுவே வந்து வெளிக்கடைகள்லாம் போய் பாத்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் இந்த ரேட்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது நம்மளுக்கு. பஞ்சமுக ஆஞ்சநேயர் அந்த சிலை பாத்தீங்கன்னா 2215 ரூபாங்க அந்த சிலை. இது மாதிரி எல்லா நரசிம்மர்லயும் பாத்தீங்கன்னா பஞ்சமுக நரசிம்மர் எல்லாம் எல்லாமே நிறைய பஞ்சமுக பிள்ளையார்ல கூட பாத்தீங்கன்னா பஞ்சமுக பிள்ளையார்லாம் கூட இருந்தது. சாமி சிலைகளே பாத்தீங்கன்னா இங்கதான் பாக்கணும் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துங்க. நடராஜர் சிலை எல்லாமே முருகர்லயே பாத்தீங்கன்னா ராஜ அலங்காரத்துல இருந்து நார்மலா இருக்கிற முருகர்ல இருந்து எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. குட்டி சைஸ்ல இருந்து நல்லா பெரிய சைஸ் வரைக்குமே இருந்தது. அதே மாதிரி அம்மன்லயே பாத்தீங்கன்னா நிறைய விதவிதமான அம்மன். இது பாத்தீங்கன்னா சிங்கம் மேல வந்து உட்காந்துருக்க மாதிரி இருந்தது. 5035 ரூபாய். இது பாத்தீங்கன்னா யானைங்க. யானை வந்து பார்க்கதான் குட்டியா இருக்க மாதிரி இருந்தது. தூக்கவே முடியல, அவ்வளோ ஒரு வெயிட்டா இருந்தது பாருங்க. அதை விட குட்டி யானை. அதுக்கெல்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து என்னால வந்து ரேட் வந்து கேட்க முடியல. கேட்டா இருந்துமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுமே அதை மறந்துட்டேன் கொஞ்சம். ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ரேட் வந்து அதுலயே வந்து போட்டிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு யானையோட சைஸே விலையே பாத்தீங்கன்னா 1975 ரூபாய். ஒரு யானையோடைய விலை. அதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு யானையுமே பேக் பண்ணி வச்சிருந்தாங்க, கூட சேர்த்து வச்சிருந்தாங்க. அந்த யானைக்கு மேல அந்த பட்டு உடுத்தி உடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த துணி மாதிரி எல்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்தது.
இது மாதிரி வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாலேயே நாங்கள் வந்து வரல. முருகர் கோயிலுக்கு வந்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணிட்டு வந்தோம். சரி மின் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லவே இந்த ஸ்ட்ரீட் வழியாக வரவே பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து கண்ணில் மட்டும் தற்செயல தாங்க வந்தோம். வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்படியே என்ன கொஞ்சம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ கடைகள்லாம் போனால் இந்த மாதிரி கிராஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கேன்னா சரி குட்டி சைஸில் இருக்குதான்னு கேட்டேன். வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி காட்டினாங்க. ஒரு இன்ச்சு கூட இருக்காதுங்க சொல்லப்போனால் அந்த பிள்ளையார். அவ்வளோண்டு பிள்ளையார்லாம் வந்து இங்கே தான் நான் வந்து பார்க்குறேன். அந்த குட்டி பிள்ளையாரோட ரேட் பார்த்தீங்கன்னா 75 ரூபாங்க. அதுலயே பார்த்தீங்கன்னா அதே போல அதே ஹைட்ல லட்சுமி இருக்கிறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா 75 ரூபாய். மீதி வந்து சிலைகள் வந்து அந்த சைஸ்ல இல்லைன்னுட்டாங்க. அதை விட ஒரு இன்ச்சுக்கு மேலதான் வரும் அப்படின்னாங்க. சரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு 100 சில்லறை 200 சில்லறையில வந்து அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருந்தது. இந்த தட்டுடைய சைஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 103 ரூபாய் 104 ரூபாய் 120 ரூபாய் அந்த மாதிரி ஒரு சைஸுக்கு ஏற்ற ஒரு ரேட் மாதிரி இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் வந்து நமக்கு இந்த ரேட்ல வந்து கிடைக்காது. ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் போய் பார்த்ததால சொல்றேன். இது வந்து ஹோல்சேல் ரேட்ன்றதால இந்த ரேட் வந்து கொடுக்குறாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிராஸ் ஐட்டம்ஸில் வந்து நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்களா. சரி இப்போ நம்மள மாதிரி நான் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து தெரியாது வந்து நிறைய பேர் இருப்பாங்க. சரி அவங்களுக்கும் வந்து இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் வந்து நிறைய பேர்ட்டி வந்து பாரிஸ் வந்து வந்திருப்பாங்க போயிருப்பாங்க. ஆனால் இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்றது தெரியாததுனால இதெல்லாம் வந்து வாங்காமல் போயிருப்பீங்க. இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுடைய கருத்தையுமே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அது இந்த கடையை வந்து இந்த வீடியோல பார்த்துட்டு போயிருக்கீங்கன்னா ப்ளீஸ் எனக்காக வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த தட்டு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு வந்து வைக்கிறதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். அதுதான் வந்து என்னென்ன சைஸுன்னு தெரியல. எனக்கு அங்கே போயிட்டு ஏன்னா வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா விளக்கு. நான் அங்கே போயிட்டுறதால ரொம்ப பெருசாக எடுத்தாலுமே ஒரு மாதிரி பூஜை ரூமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிட்ட மாதிரி இருக்கும். சரி அது கரெக்டான சைஸ் வந்து தேடி வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லா சைஸும் உள்ள தட்டுமே வந்து வச்சுருந்தாங்க. அதுவே டிசைன்ஸ்லையுமே வந்து ஒவ்வொரு டிசைன்ஸில் வந்து ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. நான் வாங்கியிருக்கிற பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதோட இந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த vlogல பார்க்கலாம். பாய்.